ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சாரி ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து பொதுவாக நீங்கள் ஸ்டோன் ஒட்டி செய்கிற டிசைனாக இருக்கட்டும், எந்த ஒன்று நீங்கள் ரேண்டமாக கையாலேயே வரைஞ்சி செய்யக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நெட்டில் இருந்து பிரிண்ட் எடுத்து செய்கிற ஒரு டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்படி ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நெக்கு வந்து ரவுண்டு ஷேப்புக்கு நான் மார்க் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் 1 இன்ச் அளவுக்கு நான் எடுக்க போகிற டிசைனை பொறுத்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக இந்த ரவுண்ட் நெக்கு ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான டிசைன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடம் விட்டு வரைஞ்சிக்கோங்க. நான் ஏன் 1 இன்ச்சு கேப் விடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நெக்கோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து தச்ச பிறகு 2 இன்ச்சு இருக்கணும். ஓகேவா? அப்போ டிசைன் வந்து சென்டராக பார்த்து 1 இன்ச்சுக்கு நான் சென்டரில் போட்டேன்னா, ஸோ 2 சைடுமே எனக்கு பாதி பாதி டிசைன் கவர் ஆகிருக்கும். அப்போ நான் ஒரு பக்கமாக போட்டுறாமல் ஒரு சென்டர் பார்த்து போடுறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ உங்களோட ஷோல்டர் சைஸ் என்ன அப்படின்னு அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் சென்டராக வர மாதிரி அதை 2ஆக பிரித்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைனை வந்து வரையலாம். இது வந்து நான் எந்த ஒரு பிரிண்ட் எடுக்காமல் கையால் எப்படி நம்ம ரேண்டமாக வரைஞ்சே ஒரு டிசைன் போட முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டிசைன் நான் மார்க் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து நேரடியாக ப்ளவுஸ்லேயே வரையலாம். ஓகேவா? நேரடியாக ப்ளவுஸில் வரைய தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு ஆர்டருக்காக நான் செஞ்சேன். பட் இது உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பேப்பரில் கூட வரைஞ்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன் இல்லையா? ஃபுல் ரவுண்டுமே மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கழுத்தோட அகலம் இருக்குது பாருங்கள், அதை 2ஆக பிரிக்கிறேன். ஒரு டேப்பை வச்சு 6 இன்ச்சு இருக்குது, அந்த 6 இன்ச்சை வந்து அப்படியே 2ஆக மடக்கிட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சு இருக்குன்னா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணாமல் அந்த டேப்பை அப்படியே மடக்கி வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த கோடு எதுக்காக போடுறேன், மார்க்கிங் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சென்டர் பிரிக்கிறதுக்கு. ஒரு சாரி ப்ளவுஸை நம்ம சென்டர், அதாவது 2ஆக பிரித்து சென்டர் பிரிச்சிட்டோம்னா, அந்த சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 சைடுமே அளவுகள் கரெக்டாக வரும். அது ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ சென்டரில் ஒரு கோடு வந்து ட்ராப் பண்ணுறேன். இது நீங்கள் ஸ்டோன் ஒட்டி செய்கிற டிசைனுக்கும் இப்படி எடுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளவர் வரைய போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். இந்த பக்கம் திருப்பிட்டேன். இப்போ இந்த சென்டர் இருக்குது பாருங்கள், அதில் இருந்து 1.25 இன்ச்சுக்கு லைனாக மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக சென்டரில் இருந்து தான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இது 1.25 தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ நீங்கள் செய்ய போகிற டிசைனை பொறுத்து, நீங்கள் ஒரு ஸ்டோன் ஒட்டி செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த டிசைன் என்ன அளவுக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னோடய டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா கொடி டிசைன் அப்படின்றனால நான் 1.25 வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து செய்ய போகிற டிசைன் ஒரு ஸ்டோன் ஒட்டி மட்டும் வருதுன்னா நீங்கள் 1 இன்ச்சு கேப் விட்டால் கூட போதும். ஸோ 2 சைடுமே நான் வந்து 1.25 மார்க் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்க் பண்ணதை இந்த மாதிரி டார்க்காக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இது டாட்டாக இருக்கிறதுனால திருப்பியும் 1.25 வரையும் போது எனக்கு கிளியராக தெரியல. அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து இதை வரைஞ்சிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம வரைகிறோமே அழியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அழிஞ்சிரும். இது நார்மல் சோக் தான். இது வந்து நான் தச்சுக்கிட்டு இருக்கும்போதே அழிய ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக 1.25 மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சென்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து ஒரு பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன், அதே சென்டர்லேருந்து இன்னொரு பக்கமாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி சென்டர் பிரிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிட்டாலே அந்த டிசைன் வந்து எல்லா சைஸும் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா சைஸுமே ஈவனாக வந்துடும். இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதில் ஒவ்வொரு ஒயிட் பேர்ல் வந்து போட்டுட்டு ஆரி நாட் போட்டுக்க போகிறேன். இது ஒயிட் பேர்லோட சைஸு உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுனாலும் எடுக்கலாம். நான் வந்து 3 mm தான் எடுக்கிறேன். இந்த எல்லா டாட்ஸை சுற்றியுமே நான் வந்து ஒயிட் பேர்ல் தான் போட போகிறேன். சைஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான சைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸுக்கு பதில் நீங்கள் ஸ்டோன் ஒட்டி செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ நான் செய்ய போகிற இதே மெத்தடுக்கே நீங்கள் வந்து பீட்ஸை விட்டுட்டு ஸ்டோனும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது ஃபுல்லாகவே பீட்ஸை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பீட்ஸை சுற்றி நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன், அதுதான் இங்கே போட போகிறேன்.
ஆல்ரெடி எல்லா பீட்ஸுக்கும் நான் போட்டுட்டேன். ஸோ இந்த 2 பீட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை வந்து நான் ஒரு 7 ஃப்ரெஞ்ச் நாட்டு இதை சுற்றி வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து 4 வர மாதிரியும் ஒரு சைடு 3 வர மாதிரியும். அதுக்கு வந்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனாக பார்த்து பார்த்து போடுறேன். ஏன்னா அப்படி போடும்போது நம்ம எத்தனை பிளான் பண்ணோமோ அது கரெக்டாக வரும். என்னடா 7 6 இப்படிலாம் ஒரு கணக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ஒன்றுத்தில் 6 ஒன்றுத்தில் 7 போடும்போது அந்த ஃப்ளவரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா ஃப்ளவரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பீட்ஸை பொறுத்து, ஸ்டோனை பொறுத்து இந்த இதுக்கு 7 ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எனக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணதுக்கு கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் போடுற ஒரு பீட்ஸாக இருக்கட்டும், ஸ்டோனாக இருக்கட்டும், அதை சுற்றி செய்யும்போது எத்தனை வருதோ நீங்கள் அத்தனை செய்யலாம். இதோட த்ரெட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். 8 கோர்வை, அதாவது 8 ஸ்டாண்ட்ஸு இந்த ஊசியில் கோர்த்து டபுளாக மடிக்கும் போது 16 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி நான் வந்து முடிச்சு போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு கோர்வை இருக்குது இல்லையா, அந்த நீட்டாக லென்த்தாக எடுக்கிறோம், அதை வந்து ஸ்டாண்ட்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ இது டோட்டலாக நீங்கள் முடித்து போட்ட பிறகு 16 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னுமே கூட வேணும்னா எடுக்கலாம். ஆனால் அதிகமாகும்போது அதோட ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்டர்லேருந்து கொடி ஷேப்புக்கு நான் வரைய போகிறேன். இந்த ஒவ்வொரு இடைவெளியும் 2ஆக பிரித்து ஒரு பக்கம் கீழே இருந்து மேலே போய் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக வரையணும். இன்னொரு சைடு வந்து அதை அப்படியே ஆப்போசிட் பார்த்த மாதிரி வரையணும். இது ரொம்ப முக்கியம். சரியா? ரெண்டும் ஒரே மாதிரியே ஃபுல்லாக வரைஞ்சிடக்கூடாது. ஒரு சைடு வந்து ஒரு பக்கம் பார்க்குற மாதிரியா, இன்னொரு சைடு இன்னொரு பக்கம் பார்க்குற மாதிரியே வரையணும். இப்படி வரையும் போது இந்த டெய்லரிங் சாக்கை நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு வரைங்க. இன்கேஸ் நீங்கள் வரையும் போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப கனமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை செய்யும் போது ஷேப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பண்ண தெரியாதுன்னா இதே டிசைனை நீங்கள் வந்து பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து துணியில் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஏன்னா நம்ம பேப்பரில் வரையும் போது அழிச்சு ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். அதுக்காக தான். ஸோ நேரடியாக உங்களுக்கு துணியில் வரைகிறது ஈஸின்னா நீங்கள் செய்யுங்க. ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக துணியில் தான் வரைகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். அதே மாதிரி செய்யும்போது என்னால் கரெக்டாக ஷேப் பண்ணி எடுக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் டேரெக்டாகவே துணியில் வரைகிறேன். எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து நான் கொஞ்சம் குயிக்காக கொடுக்கணும். இப்போ இந்த கொடி ஷேப்புக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த வரைஞ்சதுக்கு மேலேயே நான் வந்து சுகர் பீட்ஸில் போட போகிறேன். இந்த கொடி ஷேப்புக்கு வரைஞ்சதுக்கு மேலேயே சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். சுகர் பீட்ஸ் வந்து நான் எப்போவுமே 2 பீட்ஸாக தான் போடுவேன். எப்போவுமே வந்து 3 4 5 6ன்னு போடவே போடாதீங்க. சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் சுத்தமாக நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு 2 பீட்ஸாக போட்டிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும்.
இந்த கொடி ஷேப் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் தான் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த கொடி ஷேப்புக்கு வளைஞ்சி பெண்டாக இருக்குது பாருங்கள். இந்த பெண்ட் பக்கமாக இருக்கிறதுல ஒரு வீட் பீட்ஸு நான் போடுறேன். ஸோ இந்த பீட்ஸ் தான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிறத பார்த்து வாங்கி போட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் ஸ்டோன் ஒட்டுறதுனால ஒட்டலாம். இது வந்து வீட் பீட்ஸு. இதை கோர்த்துட்டு ஒரு செயின் போட்டு ஆரி நாட் போட்டுக்கிறேன். இந்த வளைவெல்லாம் நீங்கள் அந்த சுகர் பீட்ஸை எண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கொடி ஷேப்பும் ஒரே சைஸுக்கு வரும். இப்போ இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் என்ன செய்ய போகிறோன்னா இங்கே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 சுகர் பீட்ஸும் ஒரு ஒயிட் பேர்லும் ஒரே டைமில் கோர்த்துட்டு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடணும். கிரிப் செயின்னா என்னென்னா நம்ம சின்னதாக கிட்டவே போடுவோம் இல்லையா, அதுதான். அந்த கிரிப் செயினை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 சுகர் பீட்ஸும் ஒரு 3 mm ஒயிட் பேர்லும் கோர்த்து எல்லாத்தையும் ஒரே டைமில் கோர்த்து செயின் போட்டு ஆரி நாட் வேணும்னா போடலாம், இல்லை கிரிப் செயின் வேணும்னா போடலாம். கிரிப் செயின்ன்றது ஒரு குட்டி செயின். ஸோ அதை போட்டுட்டு மறுபடியும் மேல் பக்கமாக நீங்கள் போயிட்டு 2 சுகர் பீட்ஸும் ஒரு 3 mm போட்டு ஃபைனலாக இப்போ ஆரி நாட் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ஃபிஷ் போன் போடுற டைப் தான் இது, ஃபிஷ் போன் டைப் தான். ஆனால் நம்ம பீட்ஸை கோர்த்து போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ இதை அப்படி ஆப்போசிட்டில் மேல் பக்கமாகவும் போடணும். மேலே போடும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்த மாதிரியே போடலாம். இப்போ இந்த வளைவாக இருக்குது இல்லையா, இதில் ஒரு லீஃப் பேட்டர்னுக்கு நான் சுகர் பீட்ஸால் போட போகிறேன். இது ஒரு ஃபிஷ் போன் ஸ்டிச்சு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம போடும்போது ஒவ்வொரு லீஃபும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸை கவுண்ட் பண்ணி எத்தனை இடத்துல, அதாவது 10வது பீட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா 12வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமான்னு ஒரு கவுண்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா கொடிக்கு போடும்போது நீங்கள் எண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸும் ஈவனாக வரும். அதனால தான் இந்த லைனில் ஒரு 10 சுகர் பீட்ஸ் தான் போட போகிறேன். எல்லாத்துக்குமே 10 போடும்போது அந்த சைஸ் கரெக்டாக வரும். ஜஸ்ட்டு நம்ம ஃபிஷ் போன் எப்படி போட்டோமோ அதே ஸ்டிச்சு தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு 10 சுகர் பீட்ஸை போட்டுட்டாலே அந்த ஒரு லைன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 10 தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த சைஸு உள்ள வரைக்கும் ஓரளவுக்கு கவர் ஆகணும். இப்போ நான் 8 போட்டேன்னா ரொம்ப நடுவில் நிற்கும், அதனால தான் 10 போடுறேன். 12 வரைக்குமே போடலாம். ஆனால் 12 வரும்போது லீஃப் கொஞ்சம் பெரிய லீஃபாக வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு லைன் போட்டாச்சு. இதை சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 சுகர் பீட்ஸை எடுத்து அப்படியே ஒரு சைடுக்கு செயின் போட்டு கிரிப் செயின் ஒன்று போடுறேன். அந்த கிரிப் செயினை அப்படியே கீழே கொண்டு ஒரு செயின் போட்டு இன்னொரு கிரிப் செயின் போடுறேன். அதில் மறுபடியும் 3 சுகர் பீட்ஸை கோர்த்து சைடில் அப்படியே போடுறேன். ஸோ இது மாதிரி ஒரு 3 லைன் நான் போட்டுக்கிறேன். நம்ம ஃபிஷ் போன் போடுற அதே மெத்தடு தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஆனால் கீழே இருந்து நம்ம மேலே போகும்போது சுகர் பீட்ஸோடு போகிறோம், ரிட்டன் வரும்போது பிளெயினாக நூலோடு வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒவ்வொரு டைமும் பீட்ஸை போட்டோன்னு ஒரு கிரிப் செயின் போட்டுட்டு தான் ரிட்டன் கொண்டு வரணும். ஃபினிஷ் பண்ணும்போதும் ஆரி நாட் போட்டுடணும். இதே மாதிரி இன்னொரு சைடும் போடணும். ஸோ நீங்கள் ஃபிஷ் போன் போடுவீங்கன்னா இந்த ஸ்டிச் போடுறது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போ இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு வீட் பீட்ஸு ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதே பீட்ஸை இந்த சைடில் ஒன்று வந்து கோர்த்துட்டு செயின் போட்டு ஆரி நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதே லீஃபை வந்து இந்த சைடில் போடணும், ஆனால் அது ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காட்டினால நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து ஸ்டோன் ஓட்டினா அவ்வளோதான். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் 4 சைடு, அந்த சைடில் வர 4 பக்கத்துக்குமே நம்ம வந்து ஸ்டோன் ஓட்டினா சரி. ஸோ நான் வந்து திலக ஷேப்பு மெஜந்தா கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.